கட்சி பதவி பறிக்கப்பட்டதை தொடர்ந்து கோவை மாநகர மேயர் பதவியிலிருந்தும் சீம வேலுச்சாமி ராஜினாமா செய்துள்ளார். கோவை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் மற்றும் மேயராக சேம வேலுச்சாமி பதவி வகித்து வந்தார். மாநகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் அதிமுகவினர் பல்வேறு புகார்களை கட்சி மேலிடத்துக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. மேயர் வேலுச்சாமி சென்ற கார் பல்லடம் அருகே ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்யாமல் சென்றதாகவும் புகார் எழுந்தது. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு வேலுச்சாமி மீது எவ்வித நடவடிக்கையும் கட்சி மேலிடம் எடுக்கவில்லை. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 37 தொகுதிகளிலும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அதிமுக கோவையில் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்த வேலுச்சாமியின் செயல்பாடுகள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து வேலுச்சாமியை நீக்கி செவ்வாயன்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்தார். அந்த பொறுப்புகளை கோவை புறநகர் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான SP வேலுமணி கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து செவ்வாயன்று இரவோடு இரவாக தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்த வேலுச்சாமி தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி கமிஷனர் லதாவிடம் கொடுத்தார். திடீரென்று கோவை மேயர் பதவியை வேலுச்சாமி ராஜினாமா செய்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேயர் பதவி தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுவது என்பதால் கோவை மேயர் பதவிக்கான இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.